என்று இது மாதிரியான டெத்துக்கு 10 லட்சம்னு தெரிவிக்காதீர்கள். நல்ல நியாயமாக கஷ்டப்பட்டு செத்து போகிறவங்க குடும்பத்துக்கு நீங்கள் அதை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதில் ஏதாவது நான் சொன்னதில் தவறு இருந்தால் மக்கள் சக்தி நேயர்களே, நீங்கள் அதை சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் ஒரு டீசெண்ட் டாக்கு, டீசெண்ட் ஆரம்பம். அங்கிள், கிராண்ட்பா அப்படின்லாம் பேசக்கூடாது. இது ஆரம்பத்திலேருந்தே மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, அப்புறம் அவர் காமராஜர், எம்ஜிஆர், இவர்கள், நம்ம ஜெயலலிதா அம்மா, இவர்களெல்லாம் மேடை பேச்சில் எப்படி ஆரம்பிப்பார்களோ, எவ்வளோ ஒரு தன்மையாக ஆரம்பிப்பார்களோ, தலைமை பண்புடன் ஆரம்பிப்பார்களோ, அது மாதிரி தான் ஆரம்பிக்கணும். நானும் இந்த கூட்டத்தில் காதில் உழறதுனால எனக்கும் அந்த மாதிரியான ஸ்லாங்கு விட்டது. மன்னித்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் ஐயா. வணக்கம் சிஎம் சார். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கணும். சிஎம் சார், சே சாரி, யாரோ இப்போ ஒரு தற்கூரி கூட்டத்து தலைவன் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டேன். மன்னித்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் ஐயா. உங்களை அட்ரஸ் பண்ணணுன்னாக்கா உங்கள் பதவியை கொடுத்து, உங்கள் இவ்வளவு பேர் மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் உட்காந்துங்கிற உங்கள் பதவியை வச்சு வணக்கம் சிஎம் முதலமைச்சர் அவர்களே அப்படிங்களாம். இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் ஒரு டீசெண்ட் டாக்கு, டீசெண்ட் ஆரம்பம். அங்கிள், கிராண்ட்பா அப்படின்லாம் பேசக்கூடாது. இது ஆரம்பத்திலேருந்தே மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, அப்புறம் அவர் காமராஜர், எம்ஜிஆர், இவர்கள், நம்ம ஜெயலலிதா அம்மா, இவர்களெல்லாம் மேடை பேச்சில் எப்படி ஆரம்பிப்பார்களோ, எவ்வளோ ஒரு தன்மையாக ஆரம்பிப்பார்களோ, தலைமை பண்புடன் ஆரம்பிப்பார்களோ, அது மாதிரி தான் ஆரம்பிக்கணும். நானும் இந்த கூட்டத்தில் காதில் உழறதுனால எனக்கும் அந்த மாதிரியான ஸ்லாங்கு விட்டது. மன்னித்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் ஐயா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் அவரே, முதல் அமைச்சர் அவரே, மன்னித்து கொள்ளுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வணக்கம். இப்போ நீங்கள் கள்ள சாராயத்துக்கு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. ஏன் நான் தெரியாமல் என் அரசில் இந்த தப்பு நடந்ததற்கு, அதாவது அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு ஒரு தப்பு நடந்ததற்கு, அதை பார்க்காமல் தண்டிக்காமல் என் அரசின் காவலர்கள் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் அந்த குடும்பத்திற்கு தவறு இழைத்து விட்டேன், அதற்காக 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லலையோ இல்லையோ நான் எடுத்துக்கிறேன் அப்படி. ஏன்னா நீங்கள் 10 லட்சத்தை கள்ளச்சாராயத்தில் இருந்தவர்களுக்காக குடும்பத்திற்கு 10 லட்சம்னே எல்லா குடும்ப தலைவனும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, இனி நம்ம கள்ளச்சாராயம் குடித்தாலோ, நம்ம டாஸ்மார்க்குக்கு போனாலோ நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வந்துடும், செத்து போனால் நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வந்துடும்னு நல்ல குடிமகனாக ஆயிட்டுருக்காங்க. அது உங்களை அறிந்தும் அறியாமலும் நீங்கள் செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது ரெண்டாவதா, இப்போ கூட்ட நெரிசலில் போய் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் போனவர்களுக்கு விஜய் உங்களுக்கு, அதாவது இந்த அரசு தான் இதற்கு காரணம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 10 லட்சம் அறிவிச்சிட்டிங்க. அதுவும் இரண்டாவது தப்பு. ஒரு தருதலை ஒரு நடிகனுக்காக இவ்வளவு கும்பலில் போய், அதுவும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போன குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்தே இருந்திருக்கக்கூடாது. குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அங்கே சாக போனாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்காகவும் நீங்கள் 10 லட்சம் கொடுத்தது உங்களுடைய, அதாவது இலகிய மனம் தெரியறது. ஆனால் அதை ஒரு அமைச்சராக இருந்து, முதலமைச்சராக இருந்து, ஒரு கட்சியின் தலைவனாக இருந்து
கரெக்டாக அதை வந்து செயல்படுத்துங்கள். அந்த நீங்கள் அதில் வந்து குழந்தைகளை 18 வயசுக்கு உள்ளவர்களுக்கு ஓட்டு கிடையாது. ஆனால் அந்த 18 வயசு உள்ளவர்கள் அவர்களாகவே போய்க்கலாம். ஆனால் இடுப்பில் குழந்தையை தூக்கி வச்சுன்னு அந்த கும்பலுக்கு போய் அந்த குழந்தையை சாகடிக்க அவர்களுக்கு என்ன உரிமை? அவர்களை கைது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 10 லட்சம் அந்த குடும்பத்திற்கு தந்திருக்கக்கூடாது. வருத்தம் மட்டும் தெரிவிச்சுட்டு விட்டுருக்கணும். அதானே அவன் 20 லட்சம் தரான். அதனால ஒரு தப்பு. இன்னொரு தப்பு, அவன் 20 லட்சம் கொடுத்ததுனால அவன் செஞ்சதே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்புன்னு போடுற குடும்பம்லாம் இந்த டிவியில் வருது பாருங்கள், சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உள்ள 10 லட்சத்தை கேன்சல் பண்ணுங்கள். போட்டுட்டாலும் கேன்சல் பண்ணுங்கள், போடலைன்னா கொடுக்காதீங்க. இதுதான் பகுத்தாராய்ந்து பண்ணுற இது. அவங்களுக்கு வருத்தம் தெரிவிங்க, சரியா? அது அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக பார்த்தா. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு இந்த அது பேர் என்ன, விவசாயத்தில் அதை பண்ண முடியாமல், கடன் தாங்க முடியாமல் விஷம் குடித்து செத்து போகிறான் பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு வேணால் 10 லட்சம் கொடுங்க. அதுக்காக ஒவ்வொருத்தனும் விஷம் குடித்து சாக ஆரம்பிச்சிருவான். அதை நுணுக்கமாக அந்த விவசாயிகள் படுற கஷ்டத்துக்கு நுணுக்கமாக பார்த்து அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சங்காமல் 10 லட்சம் கொடுங்க. கரெக்டா? எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன கோரிக்கை தான் ஐயா உங்கள்கிட்ட வச்சேன் முதலமைச்சர் ஐயா. அதனால் இந்த கோரிக்கையை எடுத்து வரும் காலத்திலாவது படார் 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 என்று இது மாதிரியான டெத்துக்கு 10 லட்சம்னு தெரிவிக்காதீர்கள். நல்ல நியாயமாக கஷ்டப்பட்டு செத்து போகிறவங்க குடும்பத்துக்கு நீங்கள் அதை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதில் ஏதாவது நான் சொன்னதில் தவறு இருந்தால் மக்கள் சக்தி நேயர்களே, நீங்கள் அதை சுட்டி காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. நன்றி.